இன்னைக்கு எபிசோட்ல மயிலு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. கோமதியும் அங்க வந்திருப்பாங்க. கோமதி வர்றத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தங்கமயிலுக்கு அது பெரிய நிம்மதியா இருக்கும். அந்த நேரத்துல மீனாவும் மயிலுக்கு போன் பண்ணி கூடவே வந்திருக்கணும்க்கா, நான் வராதது பெரிய தப்பு தான், உங்க பக்கத்துல யாருமே இல்லையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது, இல்ல மீனா அத்தை வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னது மீனாவால நம்பவே முடியாது. செந்தில்கிட்டையும் அதை பத்தி சொல்லி ரொம்ப பெருமைப்படுவாங்க. இப்படி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மீனா. ராஜியும் கதிரும் வாக்கிங் போய்கிட்டு இருக்கும் போது ஆப்போசிட் சைட்ல இருந்து குமார் வருவாரு. ராஜியும் கதிரும் அமைதியா போனாலும் குமார் விடாம அவங்க கிட்ட கைய நீட்டி அவங்கள நிறுத்தி அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. நீ ஏன்டா எங்க பெரியப்பா கூட பேசுற? முதல்ல நல்லா தானே இருந்த, அமைதியா நீ பாட்டுக்கு போய்கிட்டு தானே இருந்த, அப்படியே இருக்க வேண்டியதானே, ஏன் எங்க பெரியப்பா கூட பேசுற அப்படின்னு கேட்டது ராஜிக்கு ரொம்ப கோவம் வரும். எங்க அப்பாவை கீழே தள்ளி விட்டதும் இல்லாம என் ஹஸ்பண்ட் கூடயும் சண்டைக்கு நிக்கிறியா, அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி குமார் கிட்ட சண்டை போடுவாங்க. குமார் அடிக்கிறதுக்காக கை ஓங்குவாரு கதிரை. அதனால ராஜிக்கு ரொம்ப கோவம் வந்து குமாரை அடிக்க போயிருவாங்க. ஏண்டா கொஞ்சம் கொஞ்சமா எங்க பெரியப்பா கூட பேசி அப்படியே எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டியேடா அப்படின்னு சொன்னதும் யாரும் உங்க வீட்டுக்குள்ள நுழையல, நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு தெரியாது அப்படின்னு கதிர் சொன்னாலும் ராஜி என்ன சொல்வாங்கன்னா, உனக்கு எந்த அளவுக்கு அந்த வீட்டுல உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் கதிருக்கும் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே குமார், ஓ அப்ப அந்த சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு தான் இது எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி பண்றீங்க அப்படித்தானே அப்படின்னு சொன்னதும் கதிர், எங்ககிட்ட உழைப்பு இருக்கு, உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் எங்களுக்கு இருக்குது, உங்க சொத்தை ஆட்டையை போடுறவங்க நாங்க கிடையாது, உன்ன மாதிரி பேசிக்கிட்டு திரியறவங்களுக்கு தான் அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் வரும், வாராஜி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுவாங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னா, சரவணன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு உள்ள பெட்ல படுத்திருந்ததுனால அவரால் எழுந்திருக்கவே முடியாது. அஞ்சலி சரவணனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரவணன் எடுக்கவே மாட்டாரு. என்ன ஒரே போன் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி தான் எடுப்பாங்க. எடுத்து என்ன ஏதுன்னு கேட்டதும் ஒரு சத்தமும் வராது. யாருங்க பேசுறது, சரவணன் தூங்கிக்கிட்டு இருக்கான், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்பாங்க. அதனால அஞ்சலி போனை வச்சிருவாங்க. போனை வச்சதுக்கு அப்புறம் தான் கோமதி யார் போன் பண்ணிருக்கா அப்படின்னு பாப்பாங்க. அஞ்சலி அப்படின்னு சொன்னது திரும்ப ஒரு தடவை கால் பண்ணுவாங்க. சரவணனோட போன்ல இருந்தே கால் பண்ணுவாங்க. அஞ்சலி தான் எடுப்பாங்க. சரவணன் தான் நினைச்சிட்டு வேகமா பேசுவாங்க. நான் சரவணன் இல்லம்மா, சரவணனோட அம்மா பேசுறேன், உன்னை கோயில்ல வச்சு பார்க்கணும், நீ கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வர சொல்லியிருப்பாங்க அஞ்சலிய. அஞ்சலியும் சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வருவாங்க. கோமதி அஞ்சலி கிட்ட பேசுறதுக்கு தான் கோயிலுக்கு போறாங்கன்னு தெரிஞ்சதும், பாண்டியன் நானும் கூட வரேன் கோமதி, என்னால தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே, நானே பேசி சரி பண்றேன், வா ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கோமதியும் போவாங்க. அங்க அஞ்சலி இருப்பாங்க. அஞ்சலி கிட்ட தங்கமயில் உண்டாயிருக்கிறதையும் சரவணனோட கேஸ் கோர்ட்ல இருக்கிறதையும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள அஞ்சலி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, சரவணனை விட்டு விலகணும்னு சொல்றீங்க அப்படித்தானே, அப்படி விலகி போற அளவுக்கு எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாதுங்க, நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான், இனிமே சரவணனை பார்க்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன், இன்னும் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அதையும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியன் என்ன சொல்வாருன்னா, உன்னை பார்த்தா படிச்ச பிள்ளையா தெரியுது, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற பிள்ளை தான் நீயும், தப்பு ஓ மேல கிடையாதுமா எங்க மேலதான், ஆனா இப்ப எங்களுக்கு வேற வழியும் தெரியல, நாங்களே என்ன பண்றது, நம்ம பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப வருத்தத்துல இருக்கும், அதுக்காக அவனை மயிலு கூட சேர்ந்து வாழுலாம் எங்களால கட்டாயப்படுத்த முடியாது, மயிலும் சரவணனும் சேரணுங்கிறது எங்களோட விருப்பமா இருந்தாலும் அவங்கிட்ட நாங்க கேட்க முடியாது மயிலு கூட சேர்ந்து வாழுன்னு. நான் ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது, இந்த நிலைமையில அவன் என்ன முடிவெடுத்தாலும் அது சரியா வராதுமா, கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தாதான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்கும், சரவணனுக்கு குழந்தை பிறந்ததும் மனசு மாறலாம்லப்பா, இப்ப ஒருவேளை அந்த குழந்தைக்காக மயிலை ஏத்துக்கலாம்னு அவன் யோசிக்கலாம்ல, அவசரமா எடுக்கிற எந்த முடிவும் சரியா வராதுப்பா, அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலி கிட்ட பேசுவாங்க. அஞ்சலியும் சரவணனுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது, எந்த தொல்லையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து பாக்கியம் அங்க வந்திருப்பாங்க. அஞ்சலியும் பாண்டியன் கோமதி மூணு பேரும் பேசி முடிக்கிற நேரத்துல தான் பாக்கியம் அங்க வருவாங்க. என்ன பேசுனாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. உடனே கோயிலையே வச்சு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பையனுக்கு கல்யாணம் பேசுறதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கீங்களாக்கும், கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உங்களுக்கு, இந்த நியாயத்தை கேட்க ஆளே இல்லையா, இத்தனை பேர் இருக்கீங்களே யாராச்சும் கேக்கீங்களா, என் பொண்ணுக்கு ஒரு பதில சொல்லாம உங்களை சும்மா விட மாட்டேன், நான் கோர்ட்ல இது எல்லாத்தையும் போய் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதும் பாண்டியன் கோமதி கிட்ட, கோமதி நீ எதுவுமே பேசாத, நீ அமைதியா வா, எல்லாத்தையும் மயிலு கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுவாங்க. இனி வரும் எபிசோட்ஸ்ல இந்த மாதிரி தான் இருக்கும்ங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.